கனிமொழி அவர்கள் திடீர்னு மகளிர் மாநாடு திருப்பூர்ல இருக்கக்கூடிய பல்லடத்தில் நடத்துனதை 1 லட்சம் பேர் நாங்கள் கூட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி இங்க பெருமைப்பட்டு வேலையில அந்த மாநாடுக்கு பேர் மகளிருடைய மாநாடு அப்படின்னு நடத்துறது பதில் கனிமொழி அக்கா என்ன வச்சிருக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து இளம் விதவைகளுக்கான மறுவாழ்வு மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு வச்சிருக்கணும். அப்படி இல்லை இன்னொரு பேர் என்ன வச்சிருக்கணும், 2021 நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததற்காக அலசும் மாநாடு அப்படின்னு வச்சிருக்கணும். எதுக்கு இந்த மாநாடு அவசரமா கனிமொழி அவர்கள் ஷாப்பிங்ல வச்சாங்க தெரியுமா? இப்பதான் 4 நாள் 10 நாள் முன்னாடி திருவண்ணாமலையில இளைஞர் மாநாடு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் வச்சாரு. அப்ப இளைஞர் படையை அங்கே காட்டி அதிகமாக சீட்டை அவர் வாங்கி கொண்டு விட்டால் நம்மளுடைய ஆதரவாளருக்கு சீட்டு கிடைக்காது. அவசரமாக வைக்கப்பட்ட மாநாடு தான் மகளிர் மாநாடு திருப்பூர்ல இருக்கக்கூடிய பல்லடத்துல. நம்ம என்ன சொல்றோம் இந்த விஷயத்துல, திமுகவுடைய தேர்தல் மேனிபெஸ்டோ தயாரிச்சது தூத்துக்குடி எம்பியா இருக்கக்கூடிய திரு கனிமொழி அக்கா தான் 2021. நீங்க தானே தயாரிச்சீங்க. அப்ப 511 வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே, இந்த 511 வாக்குறுதிகள் எத்தனை வாக்குறுதி இந்த திமுக அரசாங்கம் நிறைவேற்றுறதுக்கான பதில நீங்க தானே சொல்லணும். அப்ப நீங்க மறுபடியும் 2026 தேர்தலுக்கான மேனிபெஸ்டோ தயாரிக்கிறதுக்கான குழுப்பு தலைவராக நீங்க இருக்கிறீங்கன்னா, ஏற்கனவே நீங்க தயாரிச்சதுக்கே ஒண்ணும் பண்ணல, மறுபடியும் என்னத்தை நீங்க தயாரிக்கிறீங்க? அதுதான் நான் சொன்னேன். 2021 கொடுத்த திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத வக்கற்ற திமுக அரசாங்கத்தை கேள்வி கேட்கும் மாநாடு அதுக்கு நீங்க பேர் வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கணும், இளம் விதவைகளுக்கான மாநாடு அப்படின்னு வச்சிருக்கணும். ஏன்னா நீங்க தானே சொன்னீங்க இந்தியாவிலே அதிகமான இளம் விதவைகள் எங்க இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல. ஏன் தமிழ்நாட்டுல அதிக பேர் இருக்காங்க? தமிழ்நாட்டுல 2 கோடி பேர் குடிக்கிறான். 8 கோடி பேர் இல்ல, 2 கோடி பேர் குடிக்கிறது மட்டும் இல்லாம தன் குடும்பத்தையும் சீரழிக்கிறான். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மது கரைந்து ஓடுகிறது, போதை கலாச்சாரம் தலைவிரித்தாடுகிறது. கையெழுத்தவனா தண்டல்கார மாதிரி எல்லாம் கத்தி எடுத்து வெட்டிட்டு இருக்கிறாங்க கஜா குடிச்சிட்டு. நீங்கள் போதையும் நீங்கள் தான் தயாரிக்கிறீங்க, மதுவையும் நீங்க தான் தயாரிக்கிறீங்க, அதுக்கான மேனுபேக்சரிங் நீங்க தான் பண்றீங்க. ஆனால் அதுக்கான ஒழிப்பு மாநாடு நடந்தாலும் அதையே நீங்க நடத்துறீங்கன்னா எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நினைச்சாரு, நாங்க மது ஒழிப்பு மாநாடுல எல்லா கட்சிகளும் அழைப்பு விடுதோம், திமுக வராது நினைச்சா கடைசியில பார்த்தா திமுக போய் மாண்பு முதலமைச்சர் சந்திச்சவங்க திமுக மாநாடு தலைமை தாங்குது. இப்ப வயலில் போதை ஒழிப்பு நடைபெறும் நடக்க போறோம் 2ஆம் தேதி. ஆனா அது தொடங்கி இருக்கிறதே மாண்பு முதலமைச்சர். அப்ப நாங்க சொல்றது என்ன தப்பு இருக்கு? நீங்களே குண்டா வைப்பீங்களா, நீங்களே குண்டா எடுப்பீங்களா? நாங்கெல்லாம் பைத்தியக்காரங்க பார்த்துருக்கோங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய தூத்துக்குடி எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழி அக்கா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நடத்திய மாநாடு 1 லட்சம் பேர் நீங்கள் கூட்டியது உங்கள் சீட்டுக்காக பெற வேண்டும் தவிர இங்க சமுதாய மக்களுக்காக நீங்க எந்த விஷயத்தை நீங்க முன்வைக்கல. ஆனால் நீங்கள் அந்த மாநாட்டுடைய பேருடைய முகப்புல நீங்க இளம் விதவைகளுக்கான மாநாடு அப்படின்னு நீங்க வச்சிருக்கணும் அப்படின்றத நாங்க பதிவு செய்ய விரும்புறோம். அப்படி இல்லைன்னா தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசாக கேள்வி கேட்கும் மாநாடு நீங்க வச்சிருந்தீங்கன்னா நாங்க வரவேற்போம். நன்றி.